வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 25. இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்குல பாயசம் தான் நான் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா அலம்பிட்டு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா மசிச்சும் வச்சிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வெந்ததை மசிச்சு ரெடியா இருக்கு. இப்போ வந்து இதுல நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்திருக்கோம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடலாம். ஆமா, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே நெய்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நெய்ல கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் வந்து பால் காய்ச்சி வச்சிருக்கேன். பால் ஆக்சுவலா அங்கே காஞ்சின்னு இருக்கு. அது அப்படியே இங்க கொஞ்சம் சேர்த்துடலாம். பால்லே நல்லா சேர்ந்து கொதிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். சுக்கு பொடி வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சுக்கு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, கிழங்கு இல்லையா, அது வாய்வு, அதனால நான் வந்து சுக்கு பொடி சேர்க்கிறேன். இப்போ இது சேர்த்துடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் நம்ம வந்து வெள்ளைக்கரைசல் சேர்க்கல. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து அளவு கிடையாது. அந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கூட்டி குறைச்சி பார்த்து போட்டுக்கலாம். ஒரு கண்மதிப்பா போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன கப்ல ஒரு கப் எடுத்துட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் வெள்ளைக்கரைசலை சேர்க்க போறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.